ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாளும் ஒரு செய்தி. ஆறாவது வகுப்பு படித்து வரும் ஒரு குட்டி சிறுவன் ஒரு நாள் வழக்கம் போல் ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய பேக் எல்லாம் வச்சுட்டு அவனுக்கு வீட்டுக்கு முன்னாடி உள்ள தெருவில் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கோலி விளையாடிட்டு இருந்தான். அப்போ ஆரவோட பாட்டி அவனுடைய வீட்டு திண்ணையில் உட்காந்து வெத்தலை அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பக்கத்தில் 3வது வகுப்பு படிக்கும் கபீர் என்ற ஒரு சிறுவன் சைக்கிள் ஓட்டி பழகிட்டு இருந்தான். அவன் அங்கேயும் சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை சைக்கிள்ல இருந்து பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்து அழுதுட்டு இருந்தான். இதை ஆரவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் பார்க்காத மாதிரி இன்னும் கோலி விளையாடிட்டு இருந்தாங்க. இதனால ஆரவோட பாட்டி, டே ஆரவ், கபீரை தூக்குடா, விழுந்துட்டாண்ட போடா என்று கூறினார்கள். ஆனால் ஆரவ், அட போ பாட்டி, சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டா இந்த மாதிரி அடிப்படத்தான் செய்யும், நான் எத்தனை வாட்டி அடிபட்டு தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு அசட்டுத்தனமாக கூறுவான். அதனால அந்த பாட்டி ஆரவையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் பக்கத்துல அந்த திண்ணையில உட்கார வச்சு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது, ஒரு காட்டுல எலி, ஆமை, காகம், மான், இந்த 4ம் திக்கான ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இந்த 4ம் ஒரு குளத்தின் கரையில் அடிக்கடி சந்திக்கும். ஒரு நாள் அந்த மான் ஒரு வேடன் விரிச்ச வலையில மாட்டிக்கும். இந்த காகம், எலி, ஆமை 3ம் சேர்ந்து அந்த மானை தப்பிக்க வச்சிரும். அப்போ அந்த நேரத்துல வேடன் வருவான். அவன் திரும்பவும் மானை பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு போகும்போது வழியில ஆமை வேகமா ஓடாதனால அந்த ஆமையை பிடிச்சி பைக்குள்ள வச்சுக்கிடுவான். இப்போ அந்த ஆமையை எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றணும். அதுக்காக 3ம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டபடி அந்த மான் அந்த குளத்தின் கரையில இறந்து கிடந்தது போல நடிக்கும். காகம் அதன் மேல உட்கார்ந்து சாப்பிட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்கும். அப்போ அந்த பக்கம் வேடன் வரும்பொழுது, மானை கண்டு ஓடி போய் தூக்க வரும்பொழுது அவன் கையில் இருந்த பைய வைக்கும் பொழுது அந்த எலி அந்த பையை கிழிச்சு அந்த ஆமையை காப்பாத்திரும். இப்போ எல்லா விலங்குகளும் ஒண்ணுக்குள்ள தப்பிச்சு ஓடிரும். ஆனா வேடனுக்கு எதுவுமே கிடைக்கல. வேடன் வெறுங்கையோடு திரும்புவான். ஸோ இந்த கதையை பாட்டி கூறி முடிச்ச உடனே ஆரவ் கிட்ட, பாத்தியா ஆரவ், இந்த விலங்குகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ ஒற்றுமையாக இருந்ததுனால 4ம் உதவி செய்து தப்பிக்குச்சு. அதை போல் நீயும் நாளையிலிருந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கணும். அப்போ தான் உனக்கும் அடுத்தவங்ககிட்ட இருந்து உதவி கிடைக்கும் அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க. இதை நாமும் புரிஞ்சுக்கிட்டா நமக்கு நல்லதே நடக்கும். இதை மாதிரி தினமும் ஒரு குட்டி கதை உங்களை அடையணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.